வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா யாராக இருந்தாலும் லிமிட்டாக பழகுங்க. அப்போ தான் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. யாரையும் நம்பாதீங்க. அப்போ தான் எந்த ஏமாற்றமும் இல்லாமல் இருக்கும். யாரையும் எதிர்பார்க்காதீங்க. அப்போ தான் யார் விட்டு போனாலும் நம்ம மனசு கஷ்டப்படாது. எல்லார்கிட்டையும் உங்கள் விஷயத்த ஓப்பனாக பேசாதீங்க. அப்போ தான் உங்களை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில நேரத்தில் நோ சொல்ல கற்றுக்குங்க. அதாவது முடியாதுன்னு சொல்ல கற்றுக்குங்க. அப்போ தான் வளருவோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ரொம்ப நல்லவனாக இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. பண்ணின தப்பை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கடந்து போங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். இது உண்மையாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யாரையும் லவ் பண்ண வேணாம்லாம் சொல்லலை. லவ் பண்ணுங்கள். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருந்துடாதீங்க. யாரையும் சார்ந்து இருந்துடாதீங்க. நம்ம யாரையும் நம்பி இல்லை. நம்ம லைஃப்பில் யார் வேணால் வரலாம், யார் வேணால் விட்டுட்டு போகலாம். நம்ம இவங்க இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுன்னு நம்ம லவ் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாயிடும். நம்ம இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது, அதனால் அவங்கள நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம போராடுவோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம போராட நிலம வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு அங்கேருந்து என்ன பதில் வரும், நான் ஏகப்பட்ட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைஃப்பில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நீ வேற ஏன் எனக்கு டாக்ஸிக்காக நடந்துக்கிற, ஏன் எனக்கு தொந்தரவு பண்ணுற அப்படின்ட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் கஷ்டம் நமக்கு தான். அதனால் ஒன்றே ஒன்று தான், நம்ம லைஃப்பில் ஹோப்பாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறது நம்ம பெற்றவங்க தான். அதனால் பெற்றவங்களை மீறி தயவு செய்து யாரும் லவ்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பெற்றவங்களை எதிர்த்து நம்ம அவங்க கூட போயிடுவோம். ஆனால் அவங்க நம்ம கடைசியில் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கஷ்டம் நமக்கு தான். இது நிறைய பேர் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். வேணாம், லவ்வும் வேணாம், ஒன்றும் வேணாம். உங்கள் லைஃப்பை பாருங்கள். இங்கே நரக வேதனைனா எதுன்னு தெரியுமா? நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளே ஏமாற்றி அவங்க நம்மளை பழி வாங்கிட்டு போகும்போது அப்போது நம்ம மனசில் ஒரு வலி ஏற்படும் பாருங்கள். அந்த வலி தான் நரக வேதனை. யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? இந்த வலி அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன தான் சொந்தக்காரங்களுக்கு விழுந்து விழுந்து உதவி செஞ்சாலும் அந்த உதவியை 5 நிமிஷத்தில் மறந்துடுவாங்க. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படி என்ன நீ எனக்கு பெருசா உதவி செஞ்சுட்டுன்னு சொல்லி நம்மகிட்டே அந்த கேள்வியை கேட்பாங்க. இந்த சொந்தக்காரனுக்கு என்னைக்குமே சொந்தக்காரன் பேர் வைக்க கூடாது, பைத்தியக்காரன் பேர் வைக்கணும். இது எதுக்கு சொல்றேன்னா, என்னைக்குமே மற்றவங்க பண்ண துரோகத்தை கூட மறந்துடலாம், ஆனா மற்றவங்க நமக்கு பண்ண உதவியை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. உண்மையா இல்லையா? இங்க நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க நம்மளை அடிச்சா கூட அது வலிக்காதுங்க. ஆனா நம்ம கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு பழகும்போது தான் நம்ம மனசு ரொம்ப வலிக்குதுல்ல. அதனால அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் அப்படி தான். எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, யாருக்கிட்டையும் அன்பாக நடித்து பழகாதீங்க. அது ரொம்ப வலியை கொடுக்கும். புரியுதுங்களா? எல்லாரும் அதிகமாக கவலைப்படுறது என்ன தெரியுமா? நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது, கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது. ஏன் இப்படின்னு எல்லாருமே குழப்பத்தில் இருப்பீங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக நடக்கும். அதுதான் நிலைச்சி நிற்கும். ஆனால் கெட்டவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், ஆனால் அது நிலைச்சி நிற்கவே நிற்காது. நீங்கள் நல்லவங்க தான், உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாரையும் நம்பி தான் ஏமாந்து போயிருக்கோமே தவிர யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தினதில்லை. இருந்தாலும் நம்ம மனசு ரொம்ப வலிக்குது. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக இருந்திருக்கோமே. என்ன பண்ணுறது? இங்கே எல்லாரும் நம்மளை நம்ப வச்சு கடைசியில் ஏமாத்திடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசுகிறத குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போவே கண்டுபிடிச்சிடலாங்க உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு அங்கே வேற யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? இங்கே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. தேவைன்னா பேசுவாங்க, தேவையில்லைன்னா நம்மள்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கணும். அதனால் என்றைக்கும் யார் மேலேயும் அதிகமாக பாசம் வைக்காதீங்க. அப்படி பாசம் வச்சிங்கன்னா ஏமாந்து போய் தான் நிற்பீங்க. யார் ஏமாந்து நிற்பா? யார் பாசம் அதிகமாக வைக்கிறீங்களோ அவங்க தான் ஏமாந்து நிற்பாங்க. புரியுதா? உண்மையாக இருந்தால் கமெண்ட். உங்களை நம்பினவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க கரெக்டான டைம் பார்த்து கண்டிப்பாக துரோகம் பண்ணிடுவாங்க. ஒன்று சொல்லுவாங்கல்ல, வினை விதைப்பவன் வினை அறுப்பான்னு. உண்மை தானே? நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது தான் நடக்கும், அதுவே கெட்டது பண்ணால் கெட்டது தான் கண்டிப்பாக நடக்கும். எப்போ நமக்குள்ள மற்றவங்களை அழிக்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சோ அப்போவே நமக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டாக இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் பணக்காரன் தான், ஏழை கிடையாது. எப்படி தெரியுமா? உங்களுக்கு தங்க இடம் இருக்குது,
போட்டுக்க துணி இருக்கு, 3 வேளையும் பசிக்குதுன்னா மூக்கு முட்டை சாப்பிட சாப்பாடு இருக்கு. இதை தாண்டி வாழ்க்கையில வாழ்றதுக்கு வேற என்ன வேணும்? ஏன்னா இங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம, வீடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? அதனால நம்ம வாழ்க்கைய கடவுள் இந்த அளவுக்காவது கொடுத்துருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க. என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? அதனால நீங்க ஏழை கிடையாது, நீங்களும் பணக்காரன் தான். புரியுதா? லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எப்போதுமே இந்த 2 விஷயத்த மறக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க எந்த இடத்துல முதன்னு மீட் பண்ணாங்களோ அந்த இடத்த மறக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய காதல் எந்த இடத்துல கடைசியாக பிரிஞ்சதோ அந்த இடத்த முக்கியமாக மறக்கவே மாட்டாங்க. யாரெல்லாம் இதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, நான் சொன்னது உண்மையாக இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே யார் மேலேயும் அளவுக்கு மீறி பாசம் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்க மேலே அளவுக்கு மீறி பாசம் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அவங்க வார்த்தையே உங்களை உயிரோடு இருக்கும்போதே கொன்றும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அதனால யாருக்கிட்டையுமே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க. என்ன நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? உண்மையாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே நீங்கள் யாருக்கு அதிகமாக உதவி செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெருசாக ஆப்பு வைப்பாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா இங்கே மனுஷங்களோட புத்தியே அதானே. யார் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறது அந்த மனுஷங்களோட புத்தியே. அதனால அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் இருக்கான், அவனுக்கு தெரியும் நம்ம நல்லது செஞ்சோமா கெட்டது செஞ்சோமான்னு. அதனால எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். புரியுதா? இந்த உலகத்தில் எவன் ஒருத்தன் உண்மையாக இருக்கானோ அவனை என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அறிவு இல்லாதவன், முட்டாள், இவெல்லாம் வேஸ்ட்னு சொல்றாங்க. இங்க எல்லாருக்குமே உண்மையா நேர்மையா இருந்தாலே சுத்தர யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? மத்தவங்களுக்காக நம்ம கேரக்டர் மாத்திக்க முடியாதுல்ல. நம்ம என்னைக்கும் உண்மையாவே இருப்போம். என்ன உண்மையா இருந்தா கெட்டவன்னு சொல்லுவாங்க, இவ்வளவுதானே. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக நம்ம கேரக்டர் மாத்திக்க முடியாதுல்ல. உண்மையா இருந்தா கடைசி வரைக்கும் உண்மையாவே இருக்கணும், அவ்வளவுதான். என்ன நான் சொல்றது? உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே யாரும் வசதியை பார்த்து யாருக்கும் மரியாதை கொடுக்காதீங்க. வயசானவங்களை பார்த்து மரியாதை கொடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா வசதி ஒரு சில பேருக்கு தான் வரும், ஆனால் முதுமை எல்லாருக்கும் வரும். அதனால் வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குங்க. ஏன்னா அந்த முதுமை நமக்கும் வரும். புரியும்னு நினைக்கிறேன்.